நீங்கள் 200% எஃபோர்ட் போட்டிங்கன்னா 50% நீங்கள் வெற்றி அடைய முடியும். சட்டத்தை பற்றி கொஞ்சம் ஓரளவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக பில் போட தெரியும். பில் போட தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வரும்போது செக் போஸ்ட்டில் மாட்ட மாட்டோம். நமக்கு குஷன் கண்டிப்பாக 20% கையில் இருக்கணும். இது கேபிட்டல் இல்லாத தவிர உங்களுக்கு ஆலோசனை உங்களாலே கொடுக்க முடியாதுங்கிறத நிதர்சனம் உண்மை. சிறுதொழில்னு பண்ணும்போது எல்லாருக்கும் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் 25% நீங்கள் ஓன் கேபிட்டல் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு கேபிட்டல் வச்சு ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கும் போது அது பற்றி விவரங்கள் நம்ம யாருமே பெருசாக யாரும் விசாரிக்கிறது இல்லை. ஒரு தொழிலில் நம்ம தான் முதல்ல போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த தொழில் ஆரம்பித்து உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் காம்படேட்டர் இருப்பாங்க. நம்ம காம்படேட்டர் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. நார்மல் மேனாக இருக்கும்போது காம்படேட்டரே இருக்க மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப ரெகுலராக போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த தொழில் நீங்கள் உள்ளே போய் இறங்குனீங்கன்னா ஒரு காம்படேட்டர்னால் 1000 காம்படேட்டர் உள்ளே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஆரம்ப காலங்களில் மிக்சர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போது சரின்னு சொல்லிட்டு சரி மிக்சர் தானே நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஃபீல்டில் உள்ள நாங்கள் சரக்கெல்லாம் போட்டு கடைக்கு போகும்போது தான் எங்களை மாதிரி 120 கம்பெனிக்கு மேலே கோயம்புத்தூரில் ரன் ஆகிறது தெரிஞ்சது. அப்போது அந்த காம்படேட்டரை சமாளிக்க முடியாது. அப்போ மார்க்கெட்டில் எப்படி இப்போல்லாம் சர்வே நிறுவனங்கள் வந்திருக்கு. அந்த காலத்தில் சர்வே நிறுவனங்கள்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு தொழிலில் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு ஒரு திக்கு தெரியாத நிலைமை இருந்தது. இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க முன்னாடி அந்த தொழிலில் முன்ன பின்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற நல்லா ஆலோசனை பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஆலோசனை உங்களாலே கொடுக்க முடியாதுங்கிறத நிதர்சனம் உண்மை. உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்க? அம்மா அப்பாட்ட கேட்கலாம், சொந்தக்காரங்கிட்ட கேட்கலாம். ஆலோசனைக்கு பெரிய முதலீடு நீங்கள் பண்ணுறீங்க, பல லட்சக்கணக்கான முதலீடு போடுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல தகுந்த ஆலோசனையை மதிச்சுக்கலாம். ஒரு சிலர்லாம் ஃபவுண்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் ஃபவுண்ட்ரி தொழில் எப்பேற்பட்ட தொழில் யாருக்குமே தெரியாது. அங்கே போய் இருக்கிற சொற்பமான கம்பெனி தான் இருக்குன்னு நினச்சிட்டு போவோம். அங்கே போனீங்கன்னா அங்கே நூற்றுக்கணக்கான கம்பெனி உட்காந்துட்டு ஆர்டர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடையில போய் சிக்கிட்டு நம்ம காசை விரயம் பண்ணிவிட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு வாடகை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஒவ்வொரு துறைகள்லையுமே நேர்மையாக நம்ம அந்த துறை எப்படிப்பட்டது, வல்லமை சார்ந்ததா, அது வலு சேர்க்கக்கூடிய இந்த ஏரியா பொட்டன்ஷியல் இருக்குதா, இங்கேருந்து போய் அது போய் செய்ய முடியுமா அப்படிங்கிற உட்பட பல விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் முதல்ல நல்லா ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணாமல் நம்ம ஏதாவது இறங்கணும் அப்படின்னா அது எங்கே போய் நம்மளை நிறுத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய கம்பெனியில் ஷார்ட் ஃபார்மில் வந்திருக்குது. அதே நேரத்தில் வேகமாக இங்கே நிறைய பேர் வேகமாக ஜிஎஸ்டி எடுக்க வருவாங்க. ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு கடற்கன வேகமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்து வியாபாரம் சொன்னாக்கமாயிரும். டக்குன்னு வியாபாரத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஜிஎஸ்டி பேலன்ஸ் இருக்கும், எல்லாமே அப்படி இப்படி நின்றுடும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா நம்ம அந்த தொழிலை கண்காணிக்க தவறிடுறோம். கண்காணிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ண தவறிடுறோம். மார்க்கெட்டிங் ஏரியா எப்படி இருக்குன்னு தவறிடுறோம். நுகர்வோரில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு தவறிடுறோம். இப்போ கோயம்புத்தூரில் இவ்வளோ பேர் தான் நுகர்வோர் இருப்பாங்க, இதுக்கு இத்தனை கம்பெனி ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற தவறிடுறோம். நம்ம மிகப்பெரிய கணக்கெடுப்பை ரொம்ப தப்பு பண்ணுறது என்னென்னா ஒரு ஃபவுண்ட்ரியோ ஒரு சாதாரண சிறுதொழிலே பண்ணால் எத்தனை தொழில் அங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மானிட்டர் பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். அது அவசியம் நம்ம மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த தொழில் நிலைக்குமா, இல்லை இந்த தொழிலுக்கு உபகரண தொழில் செஞ்சு தப்பிச்சிக்கலாமா அப்படின்னு யோசிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய தொழில் இருக்குன்னா எல்லா தொழிலுக்குமே வெளியே இருந்து உபகரணம் வாங்கக்கூடியது ஒரு 10-15 ப்ராடக்டாக வெளியே வாங்கி தான் ஆகணும். வாங்கி தான் ஒரு தொழில் நிர்வாகம் முடியும். அதில் ஏதாவது அந்த இருக்க கிளை இருக்கிற தொழில்கள் ஒரு ஆயில் இருக்குன்னா ஆயில் மட்டும், வேஸ்ட் ஆயில்னால் வேஸ்ட் ஆயில் எடுக்கிறது, இல்லை ஸ்கிராப்னா ஸ்கிராப் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் திங்க் பண்ணி ஒரு தொழில் சார்ந்து அது சார்ந்து எவ்வளோ உபரி தொழில் இருக்குன்னு நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே இறங்கும்போது ஒவ்வொரு தொழில்களையாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம முழு மனதோட அந்த தொழிலை முழுமையாக நம்ம பண்ணி கொஞ்சம் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். அதே இல்லாமல் இது தான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னோம் அப்படின்னா அந்த ஒரு காலில் வச்சு நின்று நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சட்டத்தை பற்றி கொஞ்சம் ஓரளவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக பில் போட தெரியும். பில் போட தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வரும்போது செக் போஸ்ட்டில் மாட்ட மாட்டோம். எவ்வளோக்கு ஜிஎஸ்டி போடணும், எவ்வளோக்கு இவே பில் போடணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து சாதாரண சப்ஜெக்ட் தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆய்வு மையங்கள் நிறைய இருக்குது, ரைட்டிங் சென்டர் இருக்குது, அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். பெரிய தொழில் போகும்போது ஐஎஸ்ஓ எடுக்கணும், ஐஎஸ்ஐ எடுக்கணும், அது எப்படி பண்ணணும் என்னங்களாம் எல்லாம் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுட்டு
ஒரு துறையில் இறங்கணும். இறங்குனா தான் உங்களால் ஒரு 50% வெற்றி அடைய முடியும். நீங்கள் 200% எஃபோர்ட் போட்டிங்கன்னா 50% நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டிங்கன்னா 25% தான் ஆகும். நம்ம கம்பெனி லாஸ் ஆகிடும். நீங்கள் என்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் உங்கள் டர்ன் ஓவர், உங்களோட தொழில் முதலீடு, உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே நீங்கள் என்ன முதலீடு போட்டிருக்கீங்களோ அதில் அதிகபட்சம் 3 மடங்கு 5 மடங்கு தான் நம்ம லாபத்தை கொண்டு போக முடியும். அதுக்கே ரொம்ப சிரமப்படணும். அதுக்குண்டான நேர்த்திகள், நமக்கு சைடு சப்போர்ட்டு. சப்போஸ் இதில் ஒரு 6 மாதத்தில் நம்ம டமால் விழுந்துட்டோம் அப்படின்னா ஓடி வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்ட்டு. அரசாங்கம் வந்து பேக்கப்பே பண்ணாது, வங்கியும் பேக்கப் பண்ணாது. ஆரம்பத்தில் பணம் கொடுப்பாங்க, அந்த வச்சு நம்ம முதலீடு போட்டு கேபிட்டல் முதலீடாக போட்டு நம்ம வியாபாரம் செய்வோம். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சர்க்கிள் வருது, ஸ்டாக் நின்று போச்சு, ஏதோ மழைகளை வரனால ஸ்டாக் வரல. இந்த மாதிரி வந்து இயற்கை பேரிடர்லே கிட்டத்தட்ட 10 நாள் எல்லா இதுவுமே எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 10 to 15 டேஸ் நமக்கு லாஸ் வரும். அந்த 15 டேஸே தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட சைட் சப்போர்ட் இருக்கணும். திடீர்னு போகிறோம், ஒரு ஜுவல்ஸ் வச்சு நம்ம அந்த லேபருக்கு சம்பளம் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக பேக்கப்பில் பணம் இல்லாமல், ஒரு குஷன் இல்லாமல் நீங்கள் எந்த தொழிலும் பண்ணாதீங்க. 10 கோடி ரூபா முதல் போடுறோம் சரி தான், 10 லட்ச ரூபா போட்டாலும் சரி, வெறும் 10,000 ரூபா போட்டாலும் சரி தாங்க. நமக்கு குஷன் கண்டிப்பாக 20% கையில் இருக்கணும். இது கேபிட்டல் இல்லாத தவிர. கேபிட்டலுங்கிறது ஒரு 25%, 20% வந்து குஷன் இருக்கணும். ஏதாவது அவசரமாக முடியாத காரணத்துக்கு அந்த குஷன் பேமெண்ட்டை எடுத்து நம்ம பட்டுவாடை பண்ணி நம்மளோட நிதி நிலைமை சீர் பண்ணிக்கணும்.